என்டிஏ கூட்டணியின் தலைவராக தமிழக தலைவராக சொல்லப்படுகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப திரும்ப தன்னுடைய பிரச்சனைகளை மறைப்பதற்கு, தனக்கு இருக்கிற சிக்கல்களை மறைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தேவையற்று விமர்சனம் செய்து வருகிறார். ஒரு காலத்தில் வட இந்திய தலைவர்கள் அதிமுக தலைவரை பார்ப்பதற்கு அவர் வீட்டு வாசல்படியில் வந்து நிற்கின்ற சூழலை மாற்றி இன்றைக்கு ஒவ்வொரு முடிவை எடுப்பதற்கும் டெல்லிக்கு பறந்து போய் வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி தலைவர்களையும் தேவையற்ற விமர்சனம் செய்து வருகிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடை அவரே உணர்த்தி இருக்கிறார். ஒவ்வொரு முறை அவர் டெல்லி சென்று வந்த பிறகு ஒவ்வொரு கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்பதை அறிவிக்கின்ற சூழலில்தான் அவர் இருந்தார். அவர் டெல்லிக்கு போவது மாத்திரமல்ல, அவர்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளாக இருக்கின்ற அமமுக, பாமக தலைவர்களும் டெல்லிக்கு போய் வந்துதான் தங்கள் பிரச்சனை தீர்ந்தது என்பதை வெளிப்படையாக சொன்னார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் எங்களுக்கு எதுவும் என்றால் பாஜக தான் பொறுப்பு என்கின்ற அளவிற்கு வெளிப்படையாகவும் சொல்லிவிட்டார். இப்படி எல்லா விதத்திலும் அவருடைய கூட்டணியில் இருக்கிறவர்கள், கூட்டணிக்கு தலைமை பாஜக, கூட்டணியில் முடிவெடுப்பவர் அமித்ஷா என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிற நேரத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களை அடிமை கட்சிகள் என்று பேசுவது தேவையற்ற செயல். மிக குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறை கூறுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி படிப்படியாக தேர்தல் களத்திலே சவால்களை சந்தித்து வளர்ந்து வந்த கட்சி, அதனுடைய தலைவர் அதன் எழுச்சித் தலைவர் திருமா அவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் களத்திலே வெற்றியை நிரூபித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தலைமையால் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இவர் இந்த நல்லுறவோடு இருக்கின்ற இந்த கூட்டணியை அவர் விமர்சனம் செய்கிறார். அவருடைய கூட்டணியில் பாஜகவிற்கு கடந்த முறையை விட அதிக இடங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, பாஜக சின்னமான தாமரை சின்னத்தில் இன்னும் கூடுதல் இடங்களில் பல கட்சிகள் போட்டியிடுகின்ற நிலை வந்திருக்கிறது. பாஜகவுடைய 27 இடங்கள், தமாகவுடைய 5 இடங்கள் இல்லாமல் இன்னும் அவருடைய கூட்டணியில் இருக்கின்ற இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற நிலை வருகின்ற பொழுது, இந்த தமிழகத்திலே நோட்டாவுக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த தாமரைக்கு இன்றைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்திருக்கிறார். எதிர்காலத்தில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலை பீகாரிலே, மகாராஷ்டிராவில் சிவசேனா சரத்பவார் கட்சிகள் சந்தித்த நிலை, அதேபோல் கோவாவிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதாவால் விழுங்கப்பட்டிருக்கின்ற மாநில கட்சிகளுடைய நிலைதான் அதிமுகவிற்கு வரப்போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் அவர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட சூழலில் முதலில் அதிமுக தொண்டருடைய சுயமரியாதையை காக்கின்ற வகையில் அவருடைய நடத்தை இருப்பது தான் திராவிட கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நிலையில் அதிமுகவிற்கு ஒரு ஏற்படக்கூடிய களங்கத்தை துடைக்கின்ற செயலாக இருக்கும். ஆனால் அதை விடுத்து அவர் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை கூறிக்கொண்டிருக்கின்றார். அவர் என்னதான் மேக்கப் போட்டு கொண்டு மறைக்க நினைத்தாலும் அவருடைய ஒவ்வொரு அறிவிப்பிற்கு பின்னால் அமித்ஷா தான் இருக்கிறார் என்பது மிக தெளிவாக கிராமத்தில் இருக்கின்ற மக்களும் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதிமுக என்பதையே அடிமை திமுக என்கின்ற பெயர் மாற்றுகின்ற அளவிற்கு கொண்டு சென்று விட்டார் என்றுதான் அதிமுகவில் இருக்கின்றவர்களே குற்றம் சாட்டக்கூடிய நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலை இன்றைக்கு இருக்கிறது. அமித்ஷா கொடுக்கின்ற ஸ்கிரிப்டை மாற்றி கூட படிக்காமல் அப்படியே படிக்கிறார். காரணம், ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கின்ற இடத்தை சொன்னாரே ஒழிய அதிமுகவுக்கு போட்டியிடுகின்ற இடத்தை கூட மற்றவர்கள் கணக்கிட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில்தான் அவருடைய ஒவ்வொரு நிலைப்பாடும் இருக்கிறது. மோடியா லேடியா என்று கேட்டு தேசிய கட்சியான பாஜகவிற்கு சவால் விட்டவர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு மோடி தான் எல்லாம் என்று சொல்லி மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆன்மாவையே சாகடிக்கின்ற அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று விட்டார்கள். எனவே டெல்லி பாஜகவிற்கு ஒருபோதும் அடிபணி மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் மீண்டும் அவர் அடிபணிந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் தமிழக மக்கள் டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று மிக உரக்க வலுத்த குரலில் சொல்லியிருக்கின்ற தமிழ்நாடு
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே ஒன்று திரண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி பெற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே திராவிடம் 2.0 மீண்டும் மலர இருக்கின்ற இந்த சூழலில் இந்த ஒரு மகத்தான வெற்றியை குவிக்கின்ற அந்த பணியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் படிப்படியாக திட்டமிட்டு துவங்கி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளோடு பேசப்பட்டு அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டு 2 முறை இல்லை 3 முறை 4 முறை பேச வேண்டிய சூழல் வந்தாலும் அவருடைய மனம் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு அவர்களோடு பேசி கூட்டணி ஒப்பந்தங்கள் இடப்பட்டிருக்கிறது. அதேபோல் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பதையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அணியினரோடு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் பேசி ஒருமனதான முடிவிற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற காட்சியும் ஊடக பத்திரிகையை சேர்ந்த நண்பர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இப்படி ஒரு மனமொத்த கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமைந்திருக்கிறது. என்டிஏ கூட்டணி என்பது டெல்லியில் அமித்ஷாவுடைய கட்டளைக்கேற்ப அவருடைய வாய் அசைவுக்கு ஏற்ப அமைந்திருக்கிறது. ஒரு சுயமரியாதையோட தன்மானத்தோடு இயங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக